வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அந்த 3வது நாள், அந்த நாள் மாலை வேளையிலே தான் இந்த சம்பவம் நடக்கிறது. சீஷர்கள் யூதருக்கு பயந்து என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு வீட்டிற்குள்ளே போய் கதவை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த சீஷர்கள்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரே போதும் என எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள், கர்த்தரை முற்றிலுமாய் நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து இருக்கிறவர்கள், எந்த காரியத்துக்கும் கர்த்தரையே எதிர்பார்த்து இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைத்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் நடுவே வந்து நின்றார். இயேசு வந்து நடுவே நின்று என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரையே நோக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பயந்து இருக்கிற சூழ்நிலையானாலும் சரி, கலங்கியிருக்கிற சூழ்நிலையானாலும் சரி, அடைக்கப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, வேற யாருக்கும் வந்து நிற்க முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், மரணத்தை பாதாளத்தை வென்றெடுத்தவர், மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் அங்கே வந்து அது நடுவே நிற்பார். அவர் வருவதையும் வந்து நிற்பதையும் எதற்கும் தடுக்க முடியாது, யாருக்கும் தடுக்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை பலப்படுத்துவாராக. 46வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. இங்கே சீஷர்கள் பயந்து இருந்ததுனால அவர்களுக்கு 2 காரியம் நஷ்டமானது. என்ன? சமாதானம், சந்தோஷம். எனவே இயேசு வந்து நின்று என்ன செய்தார் தெரியுமா? சமாதானம் என்று சொல்லி வார்த்தையை கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வந்து நிற்கும் போது பயம் வெளியே போய்விடுகிறது. பயம் உள்ளே வரும்போது சமாதானமும் சந்தோஷமும் வெளியே போய்விடுகிறது. என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இவர்களுக்குள்ளே பயம் வர காரணம் என்ன? காரணம் ஒன்று தான், இயேசு மரித்தார். இயேசு மரித்தார். இதுவரை அவரை நம்பி இருந்தார்கள், இதுவரை அவரை சார்ந்திருந்தார்கள், அவர் கூடவே இருந்தார்கள். இப்பொழுது இயேசு மரித்தார். எனவே பயம் உள்ள வந்துட்டு. ஆனால் அந்த பயம் 3 நாள் தான் இருந்துச்சு. காரணம், இயேசு உயிர்த்தார். இப்பொழுது இயேசு வந்து நிற்கிறார். இனி அந்த பயத்துக்கு இடமில்லை. பயம் வெளியே போகிறது, சமாதானமும் சந்தோஷமும் உள்ளே வருகிறது. அவர்கள் சமாதானம் அடைந்தார்கள், கர்த்தரை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, சமாதான குலைச்சல் உண்டாகும் போது, கர்த்தருக்குள் சந்தோஷம் குறைவுபடும் போது ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் உயிர்த்தார், அவர் வந்து நிற்பார்.
இந்த நம்பிக்கை நமக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் இயேசு வந்து நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் மரித்தது உண்மையப்பா. அதே போல நீர் மரணத்தை ஜெயமாய் விளங்கி உயிரோடு எழுந்தது உண்மை ஆண்டவரே. இன்றும் ஜீவிக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையானாலும் அது நடுவே நீர் வந்து நிற்பீர். இந்த நம்பிக்கையில முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.